36 குருமார்களிடம் கற்ற வித்தை 28 வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் VLB ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா? மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம், ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம், எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம், ஒரு ஜாதகத்தை வைத்து 100 பேருக்கு பலன் சொல்லும் முறை. இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும். இதில் 1ஆம் பாவக வகுப்பு பிப்ரவரி 22ஆம் தேதி ஆரம்பம். முன்பதிவுக்கு அழையுங்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். கார்த்திகைனாலே கொஞ்சம் உஷ்ணமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி? பெண்ணாக இருந்து அவங்களுக்கு தனுசு லக்னம், இப்போ மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம்னா அப்பாவை பிரிச்சிடும். ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடாது, சம அளவில் இருக்கும். அதீத வலுப்பெற்று இருந்தால் ஒன்று சிங்கிள் பேரண்ட், அம்மா விவாகரத்தோ பிரிஞ்சோ தந்தை இழந்தோ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பிறவியிலேயே நிறைய யோகங்களை பெற்றவர்களாக இருக்கிறது தான் கிருத்திகை நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஷார்ப் திங்கிங் இருக்கு. வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்து நடக்க போகிறது என்னங்கிற சில இன்ட்யூஷன்ஸ்ல இருந்து, அதாவது இனிமேல் வந்து ஒரு 3 மாதம் அப்புறம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அசாதாரணமாக வந்து போகும். இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர பாதங்கள் டிவேட் ஆகும். டக்குன்னு வந்து ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ மனசு வந்து சாயும். அந்த நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழிலில் அதோடைய பாதிப்புகள். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு சுபாஷ் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்கிறார். நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா. தொடர்ந்து ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் கார்த்திகைனாலே கொஞ்சம் உஷ்ணமான நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? அருமையாக சொன்னீங்க. கார்த்திகை நட்சத்திரம் உஷ்ணமான நட்சத்திரம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன்னா உஷ்ணம். இதில் கார்த்திகை நட்சத்திரம் வந்து உடைபட்ட நட்சத்திரம். அதாவது முதல் பாதம் வந்து மேஷ ராசியிலையும், அடுத்த 3 பாதங்கள் வந்து ரிஷப ராசியிலையும் வரக்கூடிய நட்சத்திரம். மேஷராசியில் பிறந்தவர்களுக்கும் தனியாக தான் நம்ம பேசணும். இப்போ மேஷராசிங்கிற போது செவ்வாய் ராசியின் அதிபதி, சூரியனுடைய நட்சத்திரம், ராஜகிரகம் சூரியன், அங்கே உச்சம் பெறுவார். இந்த கிருத்திகை முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பதவிகள் இருந்தால், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் இருந்தால் அதுதான் சரியான பாதை. ஆளுவது, அட்மினிஸ்ட்ரேஷன், அதிகார துணி, அதிகார பதவிகள், இதுதான் இவங்களுக்கான இடங்கள். தவிர பெண்ணாக இருந்து அவங்களுக்கு தனுசு லக்னம், இப்போ மேஷராசி கிருத்திகை நட்சத்திரம்னா அப்பாவை பிரிச்சிடும். ஒரு பெண்ணாக இருந்து தனுசு லக்னம், அப்புறம் சிம்ம ராசி, அங்கேயும் சூரியனுடைய பாதம் வரக்கூடியதுனால அப்பாவை கண்டிப்பாக பிரிச்சிடும். சூரியன் ஆட்சியாராரு, இங்கே உச்சமாறு. இதெல்லாம் அனுபவத்தில் வரக்கூடியது. ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் வலுவாக இருக்கக்கூடாது, சம அளவில் இருக்கணும். அதீத வலுப்பெற்று இருந்தால் ஒன்று சிங்கிள் பேரண்ட், அம்மா விவாகரத்தோ பிரிஞ்சோ தந்தை இழந்தோ இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது. இல்லை அப்படின்னா அப்பாவும் இருப்பார், ஒரு 4 தெரு தள்ளி இருப்பார், அப்பாவே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடந்துடுது. ஸோ கிருத்திகை நட்சத்திரம் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் ஆண்களுக்கு வேறு மாதிரியும் லெகசியை கொண்டு வர நட்சத்திரமாக இருக்குது. அப்பா பெரிய ஆள், ஊர்லேயே சூரியன் உச்சம், பித்தா காரகன். இவர் கிருத்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காரு. அப்பா பேரை சொல்லி தான் பையனுக்கு எல்லாமே. பையன் துள்ளி கூச்சாலும் ஒரு பேர் எடுக்க முடியாது. அப்பா தான் ஆட்சி ஆகிட்டாரு, உச்சம் ஆகிட்டாரு, தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார். பையன் வந்து அப்படி உரண்டு பிறண்டு அப்படியே நான் பாரு எங்கள் அப்பாவோட பெருசாக நடிக்கிறேன், எடுபடலை. அப்பா தான். அது சூரியனுடைய ஆதிக்கம் பெற்ற ஜாதகங்கள். அப்படின்னா அப்பா பிதா காரகன், அப்பா பெரிய ஆள், நீ அவர் கீழே இருக்க, அவர்னால நீ இருக்க. எங்கே போனாலும் அப்பா பேர் தான் சொல்லணும், என் பேரை சொல்ல முடியாது. சில பேர் இப்போ இவரோட அப்பாம்பாங்க, அந்த அமைப்பு இல்லை. இது கிருத்திகை 1ஆம் பாதம். அப்படியே கிருத்திகை 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அந்த நட்சத்திரம் ரிஷபராசி, சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம்.
பெண்ணை அதிகமாக கவரக்கூடியவர்களாக இருப்பார்கள் கிருத்திகையில் பிறந்த ஆண்கள். சுக்கிரனுடைய வீட்டில் பிறக்கிறதுனால இவரை எந்த ஒரு பெண்ணுக்கும் இவரை பார்த்தா காதல் வரும். அந்த மாதிரியான அமைப்பில் அவர் இருப்பார். அதே மாதிரி நிறைய காதல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட ஃபெயிலியர்கள் எல்லாம் முடிஞ்சு கடைசியாக பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாத ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணிடுவார். கல்யாணம் பண்ணி அதில் போராட்டம். அப்போ இவர் பின்னோக்கி என்ன நினைப்பார், எப்படியெல்லாம் நான் இருந்தேன், ஏன்னா எத்தனை பிள்ளைங்க வந்து சுற்றி வந்துச்சு, இவ்வளோ போய் கல்யாணம் பண்ணி இன்றைக்கி இப்படி இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்பை அதை கொடுக்குது. தவிர சூரியன் வந்து கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்போவுமே ஒரு பிரகாசம் இருக்கும். அது சூரியனுடைய நட்சத்திரம். கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க. பிறவியிலேயே நிறைய யோகங்களை பெற்றவர்களாக இருக்கிறது தான் கிருத்திகை நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்துலையும் ஷார்ப் திங்கிங் இருக்கும். வெட்டு ஒன்று தூண்டு ரெண்டு. அதே மாதிரி எதையும் சீக்கிரமாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அடுத்தவர்களை வாழ வைப்பாங்க. இப்போ ஒருத்தர் இருக்காரு, இன்னொருத்தரை வாழ வைக்கணும், கிருத்திகை நட்சத்திரக்காரர் இன்னொருத்தரை வாழ வைக்கணும்னா அவர் ஆசிட் டெஸ்ட்டை பாஸ் பண்ணி வந்தால் தான் வாழ வைப்பார். சாதாரணமாக உதவி பண்ணிட மாட்டார். ஆனால் ஒன்ஸ் அதை பண்ணிட்டார்னா என்னவும் செஞ்சு அவங்கள பெரிய ஆள் பண்ணிடுவாங்க. கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அடுத்து நடக்க போகிறது என்னங்கிற சில இன்ட்யூஷன்ஸ் எல்லாம் தெரியும். அதாவது இனிமேல் வந்து ஒரு 3 மாதம் அப்புறம் இப்படி நடக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுக்கு அசாதாரணமாக வந்து போகும். இந்த எக்ஸ்ட்ரா சென்சரி பவர்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதை ஒன்றையும் துல்லியமாக அவங்களால பிளான் பண்ண முடியும். அதாவது திட்டமிடுதல்னா அவங்கள மாதிரி பண்ண முடியாது. 27 நட்சத்திரங்களில் கணக்கச்சிதமாக திட்டமிட்டு அதை எக்ஸிக்யூட்டும் பண்ண தெரியும். இது எல்லாம் இருந்தும் தனக்காக இதை பண்ணிக்க தெரியாது. மற்றவங்களுக்காக எல்லாம் பண்ண தெரியும். தனக்காக வந்து இதெல்லாம் வந்து ஐயோ எனக்கு இவங்களுக்காக கோலம் போட்டால் அது சரியாக வராது, இதே மற்றவங்களுக்காக போட்டால் அதை மாதிரி ஒரு கோலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் கிருத்திகையினுடைய சூட்சமங்கள். கிட்டத்தட்ட ஒரு 35 வயசு வரைக்கும் யார்டா அது சூடாப்பானா நான் தாண்டா எல்லாமே அப்படிங்கன்னு இருக்கிற கிருத்திகை நட்சத்திரம் 45க்கு மேலே தன் தந்தையாரை நினைத்து உருகுன்னு உருகிறவங்க இவங்க தான். ஐயோ அப்பா இருந்தபோது எப்படி இருந்துச்சு, அப்பா இதெல்லாம் சொன்னாரே, இப்படிலாம் பண்ண சொன்னாரே, அதெல்லாம் விட்டுட்டோமே. அந்த இள ரத்தம், அந்த திமிரு, அந்த பிடிவாதம் எனக்கெல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு என்ன தெரியும். ஸோ அந்த அப்பாங்கிறத அந்த 15 வயசில் அப்பாவை சுட்டு கொண்டுணும்னு தோணக்கூடிய கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 20 வயசில் இந்த மனுஷனுக்கு வேறு வேலையே இல்லை, என் நேரமும் இதே தான். ஒரு 25 வயசில் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு என்னையா புலம்பிகிட்டே இருக்கிற, என்னையாவது உருப்படக்கூடிய அப்படின்னு 30 வயசில் ஏதோ சொல்கிறார்ல வயசான மனுஷன் அப்படின்னு 35 வயசில் அப்பா, அதுவே ஒரு 40 வயசில் தெய்வம் அப்படின்னு புரியறதுக்கு வயசாகும் போது அப்பா கூட இல்லை. இது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான கர்மா. அப்போ அப்பா கூட இல்லாத போது அப்போ தான் தெரியுது, ஐயோ இப்படி இருக்குல்ல, அனாதைங்கிற ஃபீல் வந்து அப்போ வருது. இதெல்லாம் தாண்டி ஞானமெல்லாம் பெற்று ஒரு ஆன்மீக மார்க்கத்தில் போயிடுவாங்க. குடும்பம், குழந்தை, இந்த உறவுகளை பற்றின ஞானம் எல்லாம் தெரிஞ்சு கடைசியாக இவங்க தேடக்கூடியது ஆன்மீக மார்க்கம். போயிட்டு ஐயோ வேணாம்ப்பா லைஃபே போதும் இவங்களோட பட்டது அப்படின்னு ஒன் வே தான் அவங்களுக்கு. ஒன்ஸ் போனாங்கன்னா ரிட்டர்ன் கிடையாது. அதே மாதிரி ஷார்ப் மைண்டு நான் சொன்னேன், கெட்டதையும் சரி நல்லதையும் சரி ரொம்ப துல்லியமாக கணக்கிட இவங்களால் முடியும். இதெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான அடையாளங்கள். இவங்களுடைய கர்மா நீங்கணும்னா அவங்க என்ன பண்ணணும் சார்? கண்டிப்பாக ஒரு முறை ஏனும் ஆதித்யநாத் கோவில்னு ஒன்று இருக்குது, இங்கே ஒரிசாவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போயிட்டு வரணும். சூரியனார் கோவில் இருக்குது. அதை தவிர இங்கே ராமேஸ்வரத்தில் ஒரு முறை ஏனும் பிதா காரகனுக்கு திலஹோமம் பண்ணணும். தந்தை மரித்த பிறகு பிதா காரகன் சூரிய பகவானுக்கு திலஹோமம் தந்தையார் பேர் சொல்லி பண்ணணும். இதை பண்ணால்தான் இவங்களுக்கான கர்மா நீங்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்னா அது எந்த தெய்வம் சார்? கண்டிப்பாக இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து சூரிய பகவான், ஆதித்யன். தினந்தோறும் ஆதித்ய ஹிருதயம், பெரிய மந்திரம் சொல்ல முடியாது, இன்றைக்கெல்லாம் வசதிகள் பெருகி போச்சு, கேளுங்க, யூடியூப்பில் போட்டு கேளுங்க, டிவியில் போடுங்க, கேளுங்க. இன்றைக்கி ஸ்மார்ட் டிவி வந்து இல்லாத இடங்களே கிடையாது. செல்ஃபோன்
இல்லாத ஆளே கிடையாது, எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க. அதனால் நீங்கள் டிவியில் போட்டு கேளுங்க, காதால் கேட்டாலே மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும். இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலம் எது சார்? நான் சொன்ன மாதிரி சூரியனார் கோவில்னு சொல்கிறோம், அந்த ஒரிசாவில் இருக்கக்கூடிய கோவில் அது. அந்த கோவில் வந்து பிரசித்தி பெற்ற கோவில், சூரியனுக்கான கோவில். அந்த அற்புதமான கலை வடிவம், சிற்ப வடிவங்கள்லாம் இருக்கக்கூடிய கோவில், அங்கே போயிட்டு வரணும். அதே மாதிரி முடிந்தால் ஒரு முறை காசி விஸ்வநாத சுவாமி கோவில், கங்கை கரையோரத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு அங்கே பிணங்கள் இருக்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு வர்றது தன்னுடைய பூர்வ புண்ணிய கர்மா இதெல்லாம் எல்லாத்தையும் நீக்கும். அவர்களுக்கு உள்ள சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா, இந்த கர்மாக்களை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நிலைமை நடக்கும். கார்த்திகையில் பிறந்தவங்களுக்கு தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? அதாவது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் என்பது ஒன்று கை கொடுத்தா இந்த எக்ஸ்ட்ரீம், இல்லை கை கொடுக்கலன்னா இந்த எக்ஸ்ட்ரீம். ஏன் அப்படின்னா நிர்வாகத்திறன் படைத்த ஒரு நட்சத்திரம். அப்போது அதுலேருந்து டீவியேட் ஆகாமல் தொடர்ந்து தொழிலில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு உச்சம் ஈஸியாக தொடலாம். ஆனால் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய இந்த கிருத்திகை நட்சத்திர பாதங்கள் டீவியேட் ஆகும். டக்குன்னு வந்து ஒரு பெண் மேலேயோ ஒரு ஆண் மேலேயோ மனசு வந்து சாயும். அந்த நிலையில் இருக்கும்போது கண்டிப்பாக தொழிலில் அதோடைய பாதிப்புகள் வரும். அதனாலேயே கூட பல பிரச்சனைகளை சந்திக்கலாம். இவங்களுக்கான அதிர்ஷ்ட மரம்னா என்ன மரம்? சூரியன் சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக கற்பக விருட்ச மரம், இந்த மரங்களை வழிபடுவது, வீட்லேயே வந்து பிளான் பண்ணி இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை தரும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கான லக்கி நம்பர்னா எந்த நம்பரை சொல்லலாம்? 1. கிருத்திகை சூரியன் 1, நம்பர் 1. அவங்க எல்லாத்துலேயுமே நம்பர் 1, பிறவரிலேருந்தே எல்லாத்துலேயுமே நம்பர் 1 தான் விரும்புவாங்க, நம்பர் 1 தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. நம்பர் 1 இல்லாத இடத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ அதனால் நம்பர் 1 தான் அவங்களுக்கு லக்கி நம்பர். கார்த்திகை நட்சத்திரம் கூட ஒத்து போகும் நட்சத்திரங்கள்னு இருக்குல்ல சார், அது எந்த நட்சத்திரங்கள்? கார்த்திகை நட்சத்திரத்தோட ஒத்து போகக்கூடிய நட்சத்திரங்கள் சந்திர நட்சத்திரங்கள்லாம் ஒத்து போகும். நீங்கள் வந்து திருவோணம், ரோகிணி மற்றும் அஸ்த நட்சத்திரம், இதெல்லாம் இந்த நட்சத்திரங்கள்லாம் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களோட நிறைய ஒத்துப்போகும். கண்டிப்பாக நல்ல பலன்கள் இருக்கும். தினமும் பார்க்க வேண்டிய படங்கள் அப்படின்னா அது என்ன சார்? குதிரை சம்பந்தப்பட்ட படங்கள். ஆதித்யன் 7 ரதங்கள் பூட்டிய குதிரையை பூட்டிய ரதங்களில் வராரு. அப்போது விழித்த உடனே குதிரை சம்பந்தப்பட்ட படங்களை பார்ப்பதும், அதே மாதிரி பெருமாள், குருவாயூரப்பன் அந்த ஸ்தான படங்களை பார்ப்பதும், பால பருவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் படங்களை பார்ப்பதும் மிகப்பெரிய யோகங்களை தரும். கண்டிப்பாக கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு நம்புகிறேன். நிறைய தகவல்களை கொடுத்துருந்தீங்க, மிக்க நன்றி சார். நன்றி.